பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தரையை துதியுங்கள். கரங்களை தூக்கி நன்றி செலுத்துங்கள். சோத்திராண்டவரே, சோத்திரப்பா சோத்திரம். நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திராண்டவரே, சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறைக்கப்படி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திராண்டவரை, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையில் எங்களை ஜெயத்தோடு நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நாம் போகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் நமக்கு வாசல்களை திறந்து தருவதற்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய தேயோ என்றும் என்றேக்கும் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்காக பெரிய அற்புதங்களை செய்கிறவர். இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நமக்காக பெரிய அற்புதங்களை செய்வார். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். அன்பிலீவபிள் டெஸ்டிமோனிஸ் கர்த்தர் நமக்காக செய்கிற கர்த்தர். ஹalleluya. ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். சங்கீதம் 148 சங்கீதம் 1 வசனம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரே துதியுங்கள், உன்னதங்களில் அவரையே துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரையே துதியுங்கள். 11. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரையே துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தையே துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நாம் சேர்ந்து செபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் செபிக்கிறோம். இன்று காலை வேளையில் அப்ப மே மாதம் 21ஆம் தேதி இந்த புதன்கிழமை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய நன்மைகளால் நிரப்பீராக ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா மக்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பட்டும் ஆண்டவரே. தேவ வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு மக்களையும் எல்லா இடத்தும் எல்லா காரியத்திலும் ஆமென் ஒவ்வொருவரையும் நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா டிலேகளை நாங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவரே. மக்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற எல்லா ஆமென் டிலேகள், எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை கடிந்து கொள்கிற ஆண்டவரே. விவாகத்தில் வந்திருக்கிற தடைகள், வேலை கிடைக்கிறதுக்கு வந்திருக்கிற தடைகள், டிலேகள், ஆமீன் வீடு கட்டுறதுக்கு வந்திருக்கிற தடைகள், அதோட டிலேகள், ஆமீன் மக்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் டிலே ஆகிருக்கிறதோ அதை நாங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிற அந்த தடைகள் மாறட்டும், டிலேகள் மாறட்டும், அற்புத வாசல்கள் திறக்கப்படட்டும். பிள்ளைகள் உண்டாகுவதற்கு வந்திருக்கிற டிலேகள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. பிளட் சுகர் நார்மல் ஆகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா அவயவங்களும் இப்போதே பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் செய்யட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இன்று காலையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய சரீரத்தின் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பர்ஃபெக்டா ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. சில ஸ்கேன் பண்ணி சில ஆமென் பலவீனங்கள், வியாதிகள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை கேன்சல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் குணமாக்குறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா ரிப்போர்ட்டுகளும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது மாறி போகட்டும் அப்பா. நார்மல் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி.
ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்கு நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும். மக்களாயிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் ஒவ்வொரு விடுவிப்பீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகரும் மறுபடியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. தேவ ராஜ்யத்துக்காக அற்புதமாக உம்முடைய கரத்திலே அவர் பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரே அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்துக்கும் பெரிய நன்மைகளுக்கும் காரணமாக மாறும். ஆமீன். கடந்த காலங்களில் ஆமீன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு ஆமீன் அற்புதங்களும் டெஸ்டிமனியாக நீங்கள் ஆமீன் எங்களுக்கு ஆமீன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அனுப்புங்கள். நாம் அதை எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவோம். இப்போது நீங்கள் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி கொள்ளுங்கள். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். வருகிற சனிக்கிழமையில் இருந்து 24th ஆரம்பிக்கிற உபவாச ஜெபத்துக்காகவும் அந்த கூட்டத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லாரும் அந்த மீட்டிங்கில் மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் உபவசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் அதோட 2வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமீன். சில காரியங்கள் மறைந்திருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம். பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்குது. அவங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியத்தை எடுத்து எங்காவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளித்து வைப்பாங்க, மறைத்து வைப்பா. அப்புறம் அது ஆமீன் ஒன்றாய் சில சேர்ந்து அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஆமீன். அப்படி ஒரு விளையாட்டு இருக்குது. அது ரொம்ப ஆமீன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆமீன் கேம். பிரியமானவர்கள், இப்படி சில மறைந்திருக்கிற காரியங்கள் அல்லது மறைத்து வைத்திருக்கிற சில காரியங்களை நாம் அதை தேடி கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப ஆமீன் இன்ட்ரெஸ்டிங். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்களே ஆமீன் மறைத்து வைத்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் மறவாய் இருக்கிறது. நீங்கள் அதை ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஆமீன் நீங்கள் முயற்சியை செய்யுங்கள். ஆமீன். அப்போது அது உங்கள் கரங்களில் வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் பயங்கர ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அதை பாருங்கள். சில காரியங்களே மறைத்து வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் வாஞ்சியோடு கூடையும் ஜெபத்தோடு கூடையும் அதற்காக தேவ சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணி அதை ஆராய்ந்து அதை வெளிப்பட்டு கிட்டும்படியாக நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் மறையப்பட்டிருக்கிறது, மறைத்து வைத்திருக்கிறது. ஆமீன். உங்களை குறித்தும் என்னைய குறித்தும் நம்ம ஒவ்வொரு குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற சில திட்டங்கள் சில நோக்கங்கள் உண்டு. நாம் அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னைய குறித்து ஹல்லேலூயா ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நியாயங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களை என்ன வருத்தப்படுத்துவதற்கோ அல்லது நீங்கள் சோர்ந்து போவதற்காகவோ உங்களை குறித்துள்ள காரியங்களை உங்களுக்கு சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறது கிடையாது. அது ரொம்ப ஆழமான காரியங்கள். ஆமீன். பெரிய ஒரு வெளிப்பாடு ரகசியம். அது நம்ம அப்படியே அது நமக்காக வெளிப்படுத்துறது அதோட மேன்மையை நஷ்டமாயிடும். ஆதலால் பிரியமானவர்களே, ஆமீன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வரும் நாடுகளில் செய்ய போற அநேக காரியங்கள் உண்டு. இந்த காரியங்களை எதை என்று நம்ம தேடி ஆண்டவரிடத்தில் அவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணி அதை நாம் ஆராய்ந்து நாம் வெளிப்பாடோடு கூட அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆமை. பெரிய ரகசியங்கள் உண்டு, ஆழமான பல காரியங்கள் அதுக்குள்ளே உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆராய்ந்து அதை தியானம் பண்ணி ஆண்டவரே என்னை குறித்துள்ள அந்த திட்டங்களை அந்த நோக்கங்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையே நீங்கள் கேட்டு அதை வாசித்து தியானித்து அதோட ரகசியங்களை நீங்கள் ஆராய்கிறது. ஆமீன். அது ஒரு அபிஷேகமான காரியம். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் அதோட 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஆமென் நீ ஆமென் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன். ஸ்தோத்திரம். பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ ஆமென் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு அறிவிப்பேன். பிரியமானவர்களே,
ஆமென். தேவன் எப்படி காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது? ஒன்று, ஹalleluya, நாம் அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். நாம் அதை தேடணும், வாஞ்சையோடு கூட தேடணும். ஆமென். மூன்றாவது ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென், ஹalleluya, நாம் அதற்காக ஆமென் கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தும் போது ஆமென் நாம் அந்த ரகசியத்தின்படி கர்த்தர் வெளிப்படுத்தினபடி நம்ம வாழணும். அதன்படி நாம் வாழும்போது இன்னும் பல காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பான். தேவன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும் போது நாம் அதை அனுசரித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி வெளிப்படுத்தின காரியத்தின்படி நாம் நடக்கும்போது இன்னும் பல காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். பிரியமானவர்களே, ஹalleluya, கர்த்தருடைய ரகசியங்களை அறியும்படி அதை புரிந்து கொள்ளும்படி ஆமென் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கட்டும். அதுக்குள்ள ஞானத்தில் ஆமென் வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் ஆமென் இன்று காலையில் அப்பா மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவரை குறைத்துள்ளதை மறைந்திருக்கிற அலைகள் பல காரியங்களை கர்த்தர் அவரை அறிவிக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறாண்டவரே, அதை ஆராயும்படியாக கிருபை கொடுமாண்டவரே, அதை அறிந்து அந்த ஞானத்தில் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.